கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மயம்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? இந்த மாதம் ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார் என்று காத்திருக்கிற உங்களுக்கு உபாகமம் 1:29 30-31. நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்திலே செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்த வார்த்தையை மோசே இஸ்ரவேலுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இஸ்ரவேலே, நீ எதிர்காலத்தை குறித்து பயப்படுற, நீ அடுத்து என்ன நடக்குமோ என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனா பயப்படாதீங்க. கர்த்தர் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்து வந்ததை போல நடத்தி வந்ததை போலவே இப்பொழுதும் உங்களை நடத்துவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி அவர்களை நடத்தினார் அப்படின்னா, எகிப்திற்குள்ளே பார்வோனை எல்லோரும் மிக பெரியவர்களாக எண்ணின பொழுது, பார்வோன் ஒரு மிகப்பெரிய தேவனாக நிற்பதை போல நின்ற பொழுது, தேவன் பார்வோனை அவன் சிங்காசனங்களிலிருந்து கர்த்தர் விழும்படி செய்தார். விசேஷமாக இஸ்ரவேலுக்காகவே ஆண்டு 10 வாதைகளை அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த பார்வோன் மிக பெரியவனாக இருந்தானோ அந்த பார்வோனை கர்த்தர் விலப்பண்ணி அவன் இருந்த இடம் தெரியாமல் கர்த்தர் மாற்றி போட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலும் நான் அப்படித்தான் உங்களுக்கு செய்ய போகிறேன். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பார்வோன் அவன் இருக்கிற இடத்திலிருந்து கீழே விழுந்து போவான், ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோன் விழுந்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களை கர்த்தர் வனாந்திரத்துக்குள்ள நடத்தினதை சொல்றாரு. எப்படி நடத்தினாரு? அவர்களுக்கு தேவையான சகலமும் பரலோகத்திலிருந்து உண்டாயின. சில நேரங்களில் சில வாட்சில போட்டிருப்பாங்க மேட் இன் ஜப்பான், மேட் இன் கொரியான்னு போட்டிருப்பாங்க. ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு மேட் இன் மனிதனால வர்றதில்லை, உங்களுக்கு தேவையானவர்கள் பரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக மேட் இன் ஹெவன், ஆண்டவர் எனக்கானவர்களை பரலோகத்திலிருந்து தயாரிக்கிறார். அது மிகச்சிறந்த ஒன்று. அது மாத்திரமல்ல, அது நேர்த்தியான ஒன்று, அது புதிதான ஒன்று. அதை ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களுடைய கரங்களில் கொடுப்பார். உங்களுக்கு உரியவைகள் உங்கள் கரங்களிலே வந்து சேரும். கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ இப்ப நடந்துட்டதை குறித்து கவலைப்படுற, ஆனா ஏற்கனவே நடந்தது பாரு, உன்னை அப்படியெல்லாம் நடத்திருக்கிற, இதெல்லாம் செய்தவர் இனியும் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க. தேவ கரமும் தேவ ஆளுகையும் இந்த மாதம் உங்களை நடத்தும். ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் உங்களை நடத்துவார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, நான் அப்ப எப்படி நடத்தணும் அப்படி நடத்துவேன். கவலைப்படாத. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.